அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ரெட்யூஸ் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கேனோனிக்கல் ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் எக்ஸு ஒய் இசட்டு கரஸ்பாண்டிங் எக்ஸு ஒய் இசட்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? மேட்ரிக்ஸை இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டயக்னல் மட்டும் சார் டைரெக்டாக எழுதிக்குங்க. டயக்னல் டைரெக்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? டயக்னல் எலிமெண்ட்ஸ் மட்டும் டைரெக்டாக அப்படியே வேல்யூ எழுதிக்கலாம். டைரெக்டாக வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் டயக்னல் ஆஃப் த வேல்யூ ஆஃப் இன்டு வேல்யூ. சரிங்களா? அப்போ என்ன சார் சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டயக்னல் என்ன சார் இருக்குது? 6 இருக்குது. 6 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் கோயின்சரக்கூடிய இந்த இடத்துல 6 டைரெக்டாக போட்டுக்கலாம். தென் 3 ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் கோயின்சரக்கூடிய பிளேஸில் 3 போட்டுக்கலாம். 3 இசட் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இசட் வரக்கூடிய இடத்துல 3 போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ எக்ஸப்ட் டயக்னல் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எக்ஸப்ட் டயக்னல் என்ன சார் இருக்கும்? இங்கே எக்ஸ் ஒய் கோயின்சரக்கூடிய பிளேஸ் எக்ஸு ஒய் வருது இல்லைங்களா? இப்போ எக்ஸு ஒய் வரக்கூடிய இடத்துல என்ன சார் பண்ணலாம்? ஆஃப் த வேல்யூ போடணும். அப்போ எக்ஸு ஒய் வரக்கூடிய இடத்துல என்ன சார் இருக்குது? -4 இருக்குது. அப்போ அந்த -4ல் ஆஃப் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் சார்? -2 கிடைக்கும். அப்போ எக்ஸு ஒய் வரக்கூடிய இந்த இடத்துல -2 இருக்கும். அதே மாதிரி ஒய் எக்ஸ் வரக்கூடிய இடத்துலையும் -2 இருக்கும். அடுத்தது ஒய் இசட் வரக்கூடிய இடத்துல -2 தான் இருக்குது. அப்போ அதில் பாதி என்னன்னு கேட்டிங்கன்னா -1. அப்போ ஒய் இசட் எங்கே சார் வரும்னு பாருங்கள். ஒய்யும் இசட்டும். அப்போ ஒய் இசட் இங்கே வந்திருக்குமா? அப்போ இங்கே -1. ஒய் இசட் இங்கே வந்திருக்கு -1. அடுத்து என்ன சார் இருக்குது? 4x இசட்டு. அப்போ எக்ஸ் இசட் எங்கே வருமோ அந்த இடத்துல 4 இருக்குது. அதில் பாதியை போடணும். அதில் பாதி என்ன சார்? 2. அப்போ எக்ஸ் இசட் இங்கே வந்திருக்கும். ஸோ 2 இங்கேயும் 2. இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் சிம்மெட்ரிக்காக தான் இருக்கணும். சிம்மெட்ரிக்ன்றது என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதாவது ரோவை காலமாக மாற்றினா சப்போஸ் 6 -2 -2 6 -2 2 இருக்குது. தென் -2 3 -1 -2 3 -1 2 -1 3 2 -1 3. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்து வேணால் எழுதிருங்க. ஸோ கேபிட்டல் ஏ ஈக்குவல்ஸ் டு 6 -2 then 2 -2 3 -1 2 -1 3. ஸோ இது நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ். இது 3 x 3 மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் ஃபைன் பண்ணோம்? ஐகன் வேல்யூஸ் ஃபைன் பண்ணோம். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன சார் வேணும்னா சிஹெச் ஈக்குவேஷன் தேவைப்படும். அது என்ன சார் சிஹெச் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல்ஸ் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கூட நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ S1 இதில் என்ன சார் கேட்டிங்க அப்படின்னா S1 ஓட வேல்யூ sum of diagonal elements. Sum of diagonal elements. Diagonal elements. சரிங்களா? அப்போ sum of diagonal elementsன்றது என்ன சார்? இந்த இதுதான். ஸோ பிஃபோர் தட் இந்த மேட்ரிக்ஸை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸ் தேவைப்படும். ஸோ diagonal elements அப்படின்றது வெரி சிம்பிள். இந்த 6 தென் 3 தென் 3 ஆட் பண்ணுங்க சார். 6 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ என்ன சார் கிடைக்கும்? 3 ப்ளஸ் 3 6. அகைன் 6 போட்டிங்கன்னா 12. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது? S1ஓட வேல்யூ 12. சரிங்களா? S1ஓட வேல்யூ வெரி சிம்பிள் 12. அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணால் S2 ஃபைன் பண்ணோம். ஸோ S2 எப்படி சார் ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சம் ஆஃப் பிரின்சிபல் மைனஸ் சம் ஆஃப் பிரின்சிபல் மைனஸ். சரிங்களா? அது என்ன சார் சம் ஆஃப் பிரின்சிபல் மைனஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான் சார்.
அதுக்கு நமக்கு மேட்ரிக்ஸ் தேவைப்படும். ஸோ மேட்ரிக்ஸை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 டைம் மேட்ரிக்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால் 3 டைம் மேட்ரிக்ஸை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. இது ரஃப் ஒர்க்கு தான் சார். இது நீங்கள் ஃபேர் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட கன்வீனியன்ட், உங்களோட புரிதலுக்காக தான் நான் இது போட்டிருக்கிறேன். சரிங்களா? 3 டைம் இந்த மேட்ரிக்ஸை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 6. அப்போ கரஸ்பாண்டிங் ரோவையும் டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள் சார். வெரி சிம்பிள். 3 -1 -1 3 இருக்கும். ரெண்டாவது டயகனல் எலிமெண்ட் என்னன்னா 3. கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுங்க, காலத்தை டெலிட் பண்ணிடுங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க சார். 6 2 2 3. தென் தேர்ட் டயகனல் எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுங்க, கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிடுங்க. அப்போ டிட்டர்மினன்ட் 6 -2 -2 3 இருக்கும் இல்லைங்களா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். 9 1 கிடைக்கும். ப்ளஸ் 6 3s are 18, சிம்பிளை மாற்றினா -4. அகெயின் 6 3s are 18, ரெண்டுமே மைனஸ் இருக்கு, அதனால ஒரு மைனஸ் கிடைக்கும். சரிங்களா. இப்போ 9 - 1னா 8, 18 - 4னா 14, அகெயின் 18 - 4னா 14. ஸோ 14 + 14 28, அது கூட 8 கூட்டினீங்கன்னா 60, 36. அப்போ S2ஓட வேல்யூ என்ன சார் கேட்டிங்கன்னா 36. நிறைய மிஸ்டேக்ஸ் எங்கே சார் நடக்கும்னு கேட்டிங்கன்னா S2வில் தான் நடக்கும். S2ஓட வேல்யூ 36. சரிங்களா சார். அடுத்தது S3 வேணும். ஸோ S3ன்றது என்ன சார். வெரி சிம்பிள். டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லலாம், இல்லை மாடுலஸ் ஏன்னு கூட சொல்லலாம். ஸோ S3க்காக மறுபடியும் மேட்ரிக்ஸ் வேணும், பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ S3ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ, இல்லைன்னா மாடுலஸ் ஏன்னு கூட சொல்லலாம். மாடுலஸ் ஏ அவங்க போட்டு என்ன சார் கிடைக்கும். 6 × 9, சிம்பிளை மாற்றினா -1 கிடைக்கும். மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, அப்போ இங்கே என்ன ஆயிரும், +2 ஆயிரும். 2 2 × 3 -6, சிம்பிளை மாற்றினா +2 ஆயிரும். தென் +2 × சிம்பிளை மாற்றினா 2, அகெயின் 2 3s are 6 இல்லைங்களா. அதான் இந்த டைமுக்கு 2 எடுத்தீங்கன்னா -2, அகெயின் -1 +2 ஆயிரும். 2 3s are 6 ஆயிரும். அப்போ போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 6 × பிராக்கெட்டுக்குள்ள 8 இருக்கும், +2 × பிராக்கெட்டுக்குள்ள -4 இருக்கும், +2 × பிராக்கெட்டுக்குள்ள -4 இருக்கும். அப்போ 6 8s are 48, 4 2s are 8, அகெயின் 4 2s are 8. அப்போ 48ல் 8 போச்சுன்னா 40, 40ல் 8 போச்சுன்னா 32. அப்போ S3ஓட வேல்யூ என்ன சார் கேட்டிங்கன்னா 32. S3க்கான வேல்யூ 32. சரிங்களா. இப்போ எல்லா வேல்யூ S1 வேல்யூ 12, S2 36, S3 32 தூக்கி எதில் அப்ளை பண்ணுறோம். lambda cube CH ஈக்குவேஷன் இல்லைங்களா. lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equals to 0. இதைத்தான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்திருந்தோம் இல்லைங்களா. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். lambda cube அப்படியே இருக்கட்டும். S1க்கான வேல்யூ 12, தென் S2க்கான வேல்யூ 36, S3க்கான வேல்யூ 32 equals to 0. சரிங்களா. இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். கியூபிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ இது கிளியர்லி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இல்லைங்களா. இட் இஸ் அ கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இதை டைரெக்டாக கேல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியும் சார். ஆனால் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகும்போது கேல்சி அலௌடு கிடையாது. அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம கான்ஸ்டன்ட் டைம் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் டைம் என்னென்னா 32. 32வை யாரெல்லாம் டிவைட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். 32வை கட்டாயம் 1 டிவைட் பண்ணணும், 2 டிவைட் பண்ணணும், 3 டிவைட் பண்ணுமானா பண்ணாது, 4 டிவைட் பண்ணணும், 5 டிவைட் பண்ணாது, 6 டிவைட் பண்ணுமானா பண்ணாது, தென் 7 பண்ணாது, 8 டிவைட் பண்ணணும், தென் 16 டிவைட் பண்ணணும், தென் 32 டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளோட ஆன்சர் எதில் சார் இருக்குன்னா இந்த 1 2 4 8 16 இதுக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா. இப்போ 1 போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லேம்டாக்கு பதிலாக 1 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 போட்டு செக் பண்ணிங்கன்னா 1 கியூப்னா 1 தான், -12 + 36 -32. செக் பண்ணி பாருங்கள் சார். 32 36 கட்டாயம் நாட் ஈக்குவல் டு 0 தான்.
சரிங்களா? சப்போஸ் லாம்டா ஈக்குவல் டு 2 ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. லாம்டாக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. இப்போ லாம்டா கியூப் 2 கியூப்னா வேல்யூ 8 மைனஸ் 12 இன்டூ 2 ஸ்கொயர்னா வேல்யூ 4 ப்ளஸ் 36 இன்டூ லாம்டாக்கு வேல்யூ 2 மைனஸ் 32 செக் பண்ணி பாருங்க சார். கேல்சி எடுத்து வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ 8 12 4 சார் 48 13 6 சார் 72 மைனஸ் 32 செக் பண்ணி பாருங்க சார். 72 ப்ளஸ்ஸில் இருக்குங்க. தென் இது என்னன்னா 8 அப்போ என்ன சார் ஆகும்? ப்ளஸ் டைமில் 8 இருக்குது. 48 மைனஸ் டைம் 32 மைனஸ் டைம் 48 50 ப்ளஸ் 30 அதுவும் 80 ஆப்போசிட் சிம்பிள். அப்போ 0 ஆகுது. அப்போ என்ன சார் தெரியுது நமக்கு? லாம்டா ஈக்குவல் டு 2ன்றது ஒன் ஆஃப் த ரூட். லாம்டா ஈக்குவல் டு 2ன்றது கண்டிப்பாக ஒரு ரூட்டு. அப்போ அந்த 2 வச்சு என்ன சார் பண்ணணும்? சிந்தட்டிக் டிவிஷன் அப்ளை பண்ணுவோம். இல்லைனா எல் டிவிஷன் கூட சொல்லலாம். சிந்தட்டிக் டிவிஷன் ஆர் எல் டிவிஷன். ஸோ 1 lambda cube minus 12 lambda square plus 36 lambda minus 32 இருக்கு இல்லைங்களா? அப்போ டிஃபால்ட்டிங் என்ன சார் போடுவோம்? 0 போடுவோம். 1 plus 0னா 1 1 into 2னா 2 12 2 போச்சுன்னா மைனஸ் 10 ஸோ மைனஸ் 10 into 2னா மைனஸ் 20 இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? ப்ளஸ் 16 கிடைக்கும். 16 2 சார் 32 அப்போ ஆட் பண்ணுங்க சார். ஆப்போசிட் சிம்பிள் இருக்குது. கட்டாயம் 0 தான் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன சார் ஆகும்? லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 10 லாம்டா ப்ளஸ் 16 ஈக்குவல்ஸ் டு 0. இது என்ன சார் கேட்டிங்கன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லைங்களா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானேங்க. அப்போது 16 கொடுத்துருக்கோமா இங்கே? அப்போ 16 போட்டுங்க. அப்போது 16 போட்டால் மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கணும். ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கணும். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? மைனஸ் 10 கிடைக்கணும். அப்போ என்ன போட்டுக்கலாம்? 8 2 சார் 16. இந்த 8 2 போகிறதுமே இதுக்குள்ளே தான் சார் இருக்கும். இந்த 1 2 4 8 இதுக்குள்ளே தான் இருக்கும். இது தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அப்போ 8 2 சார் 16 ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரணும். அப்போ மைனஸ் 8 மைனஸ் 2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ லாம்டா எப்படி சார் மாற்றிடலாம்? லாம்டா மைனஸ் 8 லாம்டா மைனஸ் 2 இது ரெண்டுமே என்ன சார்னா ஃபேக்டார்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. சரிங்களா? அப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன சார் கேட்டிங்கன்னா 8 2 ஆல்ரெடி லாம்டா 2 இருக்குது. அப்போ therefore ஐகன் வேல்யூஸ் ஆர் lambda equals to 8, 2, 2. So clearly இது repeated eigen value இல்லைங்களா? repeated eigen value. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூ சரியா தப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்களா? வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போயிட்டா நமக்கு சிக்கல் வராது இல்லைங்களா? வெரிஃபிகேஷன் அது எப்படி சார் வெரிஃபிகேஷன் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். அது யாரோட சார் ஈக்குவேட் பண்ணணும்? S1 கூட ஈக்குவலாக இருக்கணும். அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் என்ன சார் இருக்குது? 8 + 2 + 2 இதனோட வேல்யூ என்ன சார்? 12. S1ஓட வேல்யூ 12 பார்த்துக்குங்க சார். S1ஓட வேல்யூ 12 தானா? ஆமாம், S1ஓட வேல்யூ 12 தான், கரெக்டு. தென் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ ரெண்டாவது செக் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ யார் கூட ஈக்குவேட் ஆகணும் சார்னு கேட்டிங்கன்னா S3 கூட இருக்கணும். அப்போ 8 × 2 × 2 8 2 சார் 16 16 2 சார் 32. அப்போ S3ஓட வேல்யூ 32வான்னு பாருங்கள் சார். ஆமாம், S3ஓட வேல்யூ 32 தான். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூன்றது கரெக்டு தான், எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இப்போ என்ன சார் பண்ணணும்னா ஐகன் வெக்டார் ஃபைன் பண்ணணும். ஸோ ஐகன் வெக்டார் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஐகன் வெக்டாருக்கு போகிறோம். ஸோ இந்த ஐகன் வெக்டாருக்கான ஃபார்முலா இல்லைங்களா? அதாவது டிட்டர்மினன்ட்ஸ் A மைனஸ் லாம்டா I இன்டு மாடுலஸ் X ஈக்குவல்ஸ் டு 0. இதில் ஏன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா கிவன் மேட்ரிக்ஸ், லாம்டான்றது ஐகன் வேல்யூ, ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்போது நம்மளோட
மேட்ரிக்ஸ் ஒரு டைப் பேஸ்ட் பண்ணிருங்க சார். அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ அந்த மேட்ரிக்ஸை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ லேம்டான்றது ஐகன் வேல்யூ இல்லைங்களா? அப்போ எங்கே சார் நமக்கு சேஞ்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டயக்னலில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். டயக்னல் தவிர மீதி எல்லாத்தையுமே அப்படியே எழுதிடுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படி சார் கன்வெர்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஏ 6 மைனஸ் லேம்டா minus 2 minus 2 3 minus lambda minus 1 2 minus 1 3 minus lambda எங்க சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டயகனல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், பேலன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா? ஜீரோன்றது ஜீரோ மேட்ரிக்ஸ் 0 0 0. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம், இல்லை கேபிட்டல் ஐ எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான் சரிங்களா? இப்போ 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? அப்போ 3 ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கணும், அதான் நம்மளோட எய்ம் சரிங்களா? இப்போ கேஸ் 1 ஸோ ஃபர்ஸ்ட்ல நான் ரிப்பீட்டட் வேல்யூ எடுத்துங்க. when lambda equals to 8 அதாவது நான் ரிப்பீட்டட் சரிங்களா? ஓகே, இப்போ எங்கே சார் சேஞ்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே டயகனலில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், பேலன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஒரு டைம் மறுபடியும் அந்த மேட்ரிக்ஸை நம்மளோட மேட்ரிக்ஸை பேஸ்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ இது நம்மளோட மேட்ரிக்ஸ் இல்லைங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸில் டயகனலில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன சார் ஆகும், -8ன்னு போடுவோம் இல்லைங்களா? இங்கேயும் -8, இங்கேயும் -8, இங்கேயும் -8 ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார், அதாவது a minus lambda I equals to 0ன்ற மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குன்னு பாருங்க. வெரி சிம்பிள். ஸோ 6 minus 8னா -2, then -2, then 2, then -2, 3 minus 8னா -5, -1, 2, -1, 3 minus 8னா -5ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணோம். Sec capital X equals to cofactor of row 1. திரும்ப சொல்றேன், கோஃபேக்டருக்கும் பிரின்சிபல் மைனஸுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது சரிங்களா? அப்போ மறுபடியும் இந்த ஒரு டைம் மேட்ரிக்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 3 டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் 3 டைம் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ 3 டைம் பேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது மெயின் கேல்குலேஷனில் கொண்டு வர வேண்டியது அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கிறோம் சரிங்களா? இப்போ கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 டிஃபால்ட் என்ன சார் பண்ணுவோம், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா? யூஸ்வலி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது, -2. கரஸ்பாண்டிங் ரோவையும் டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ என்ன சார் கிடைக்கும், 5 5s are 25. அப்போ +25 -1 கிடைக்கும் இல்லைங்களா? ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு வரும், இந்த டேர்ம் வரும், ரெண்டாவது எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் ரோவையும் டெலிட் பண்ணிடுவோம், காலத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ 2 5s are 10. அப்போ ரெண்டுமே மைனஸ் இருக்கு, +10 ஆயிரும். 2 into -1 சிம்பிளை மாற்றும் போது +2 ஆயிரும். தென் இந்த தேர்ட் எலிமெண்ட்டுக்கு வரும்போது கரஸ்பாண்டிங் ரோவையும் டெலிட் பண்ணிட்டேன், காலத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். 2 அப்போ என்ன ஆகும், +2 ஆயிரும். சிம்பிளை மாற்றி போடும்போது என்ன ஆகும், +10 ஆயிரும் சரிங்களா? ஓகே, அப்போ ஆஸ் இட் இஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு சரிங்களா? 25ல் 1 போச்சுன்னா 24, தென் 12, தென் 12 கிடைக்கும். ஸோ த்ரூ அவுட் என்ன சார் காமனாக இருக்குன்னா 12 காமனாக இருக்குது, த்ரூ அவுட் 12 காமனாக இருக்குது. அப்போ 12ஆல் கட் பண்ணிக்கலாம். அப்போ 2 -1 +1 இல்லைங்களா? அது எப்படி சார் -1 வந்துச்சு அப்படின்னா, இந்த -1 உள்ளே தள்ளி விட்டுக்கிறோம் சரிங்களா? 2 ஆல்ரெடி +1 தான் இருக்கும், இந்த மைனஸ் உள்ள தள்ளி விட்டால் -1 ஆயிரும், தென் +1 சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். ஓகே, கேஸ் 2க்கு வாங்க சார். கேஸ் 2, ஸோ கேஸ் 2, ஸோ கேஸ் 2ல என்ன சார் லாம்டா வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, when lambda equals to 2. ஸோ lambda equals to 2ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டட் வேல்யூ சரிங்களா?
ரிப்பீட்டட், ஏன்னா 8 நான் ரிப்பீட்டட். ஸோ நான் ரிப்பீட்டட் முதல்ல எழுதிடுவோம், ரிப்பீட்டட் ரெண்டாவது எழுதிடுவோம். சரிங்களா? இப்போ அது கரஸ்பாண்டிங்கான a மைனஸ் லேம்டா ஐ இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கணும் ஒரு டைம் பாருங்க. சரிங்களா? ஸோ இது கிவன் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ இல்லைங்களா? ஸோ இதில் எங்கே சார் சேஞ்ச் ஆகுனா இங்கே தான் சேஞ்ச் ஆகும், டயக்னலில் மட்டும். அப்போ யாரை சப்ட்ராக்ட் பண்ணணும்? 2வை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே 3லையும் 2வை சப்ட்ராக்ட் பண்ணணும், இந்த 3லையும் 2வை சப்ட்ராக்ட் பண்ணணும், பேலன்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 6ல் 2 போர்ஷன் என்ன சார் கிடைக்கும்? 4 கிடைக்கும். -2 அப்படி எழுதிக்கலாம், +2 அப்படி எழுதிக்கலாம். -2 அப்படி எழுதிக்கலாம், டயக்னலில் 3ல் 2 போயிடுச்சுன்னா இந்த வேல்யூ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். சரிங்களா? -1 அப்படி எழுதிக்கலாம், தென் 2 அப்படி எழுதிக்கலாம், -1 எழுதிக்கங்க. எகெயின் அடுத்த 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ், அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆல் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? எப்படி சார் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ 1 இருக்கு இல்லைங்களா? ரோ 1 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்கும். ரோ 1 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஃபார் எக்ஸாம்பிள் சைடில் ஒர்க் பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 -1 1 கிடைக்கும். ஆல்ரெடி செகண்ட் ரோ -2 1 -1 இருக்குது. எகெயின் 2 -1 1 இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா இங்கே சிம்பிள் மட்டும்தான் மாறி இருக்கு. அந்த சிம்பிளை சப்போஸ் சிம்பிளை மாற்றின என்ன சார் கிடைக்குன்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆல் த 3 rows ஆர் ஈக்குவல். ஆல் தி 3 rows ஆர் ஈக்குவல் இல்லைங்களா? அப்போ 3 rows ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கோஃபேக்டார் ஃபைன் பண்ணிங்கன்னா கட்டாயம் 0 0 0ன்னு தான் வரும். டவுட்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ கோஃபேக்டர் 0 0 0 வந்துச்சுன்னா இது செட் ஆகாது. அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ரோ ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். டேக் எனி ஒன் ரோ ஈக்குவேஷன். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ரோ 1 எடுத்துக்கலாம். ஸோ ரோ 1ல் என்ன சார் இருக்குது? 4x இருக்கு இல்லைங்களா? 4x - 2y plus 2z equals to 0. சரிங்களா? ஸோ புட் எய்தர் x equal to 0 or y equal to 0 or z equal to 0. அது நம்மளோட கன்வீனியன்ட் தான் சார், நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? டிஃபால்ட்டாக நம்ம புட் x equal to 0ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போ x equal to 0ன்னு தூக்கி இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ -2y plus 2z equals to 0ன்னு கிடைக்கும். இது இடத்த மாற்றி எழுதுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. -2y equals to -2z இருக்கும். ஸோ ரெண்டு சைட்லையுமே -2 காமனாக இருக்குது. அப்போ இது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா y equals to zன்னு கிடைக்கும். இல்லை இன்னும் மாற்றி எழுதுனா y by 1 equals to z by 1ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ therefore second eigenvector say y equals to xக்கு என்ன சார் போட்டிருக்கோம்? 0 போட்டிருக்கோம். yக்கு கீழே 1 இருக்குது, zக்கு கீழே 1 இருக்குது. ஸோ இது செகண்ட் ஐகன் வெக்டார். சரிங்களா? ஸோ அப்போ தேர்ட் ஐகன் வெக்டார் எப்படி சார் ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிளியர்லி கிவன் மேட்ரிக்ஸ் சிம்மெட்ரிக் இல்லைங்களா? கிவன் மேட்ரிக்ஸு சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி படி பார்த்தா பை property of orthogonality. ஸோ ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி என்ன சார் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா x transpose y equals to y transpose z equals to z transpose x கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஏன்னா இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு ஆகும். z equals to a b c. b தேர்ட் ஐகன் வெக்டார் நானா அஷ்யூம் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஐகன் வெக்டார்ன்றது நானா அஷ்யூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏபிசியை ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சார் சொல்லுது? எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஒய், ஒய் டிரான்ஸ்போஸ் இசட், இசட் டிரான்ஸ்போஸ் எக்ஸு. அப்போ இசட் எங்கே வருதுன்னு பார்க்கணும். இசட் எங்கே சார் வருது? ஒய் டிரான்ஸ்போஸ் இசட்லையும் இசட் டிரான்ஸ்போஸ் எக்ஸ்லையும் இந்த இசட் வேல்யூ வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுங்கன்னா ஒய் டிரான்ஸ்போஸ் இசட் எடுத்துங்க. ஒய் டிரான்ஸ்போஸ் இசட். அப்போ ஒய்ன்றது காலம் வெக்டார், அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணினா ரோவாக கன்வெர்ட் ஆயிரும். 0 1 1.
இசட்ன்றது இது ஒரு காலம் வெக்டார் ஏ பி சி இருக்கு. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் சார்ன்னு பார்த்தீங்கன்னா 0a ப்ளஸ் 1b ப்ளஸ் 1c ஈக்குவல்ஸ் டு 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் நான் 3ன்னு எடுத்துக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. சரிங்களா? அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா Z டிரான்ஸ்போஸ் எக்ஸ். அப்போ Z டிரான்ஸ்போஸ் எக்ஸ்ன்னு என்ன ஆகும் சார்? ஏ பி சி காலம் வெக்டார் ரோ வெக்டாரை கன்வெர்ட் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ என்ன சார் கொடுத்துருக்கோம்? 2 மைனஸ் 1 1 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதிலிருந்து என்ன சார் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2a மைனஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல்ஸ் டு 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 கூட எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா அந்த 3 and 4 சால்வ் பண்ணுறோம். 3 and 4 சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணுறது வெரி சிம்பிள் சார். அதே மாதிரி தான். சரிங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ பி சின்னு எடுத்துக்கங்க. தென் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3ல என்ன இருக்குது? 0 டைம்ஸ் ஏ 1 டைம் பி 1 டைம் சி இருக்குது. தென் ஃபோர்த் ஈக்குவேஷனில் 2 டைம்ஸ் ஏ மைனஸ் 1 டைம் பி 1 டைம் சி இருக்குது. இப்போ அதே கோஃபேக்டார் மெத்தட் தான் சார். இதில் இருந்து இசட் ஈக்குவல்ஸ் டு தேர்ட் ஐகன் வெக்டார். ஸோ கோஃபேக்டார் ஆஃப் ரோ 1 தான் சார். சரிங்களா? கோஃபேக்டார் ஆஃப் ரோ 1. நம்ம ஆசிடிஸ் போகிறது அதே டெக்னிக் தான். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு போடுவோம் இல்லைங்களா? அதே லாஜிக் தான். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு டைம் இந்த மேட்ரிக்ஸை காப்பி பண்ணி கூட வச்சுங்க. ஏன்னா அப்படி தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ காப்பி பண்ணிட்டு 3 டைம் பேஸ்ட் பண்ணிட்டா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ 1 டைம் பேஸ்ட் பண்ணிட்டேன், தென் 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டேன், தென் 3 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? நம்மளோட கன்வீனியண்ட்டுக்காக தான் வச்சுருக்கோம். இப்போ கோஃபேக்டர் ஃபைன் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 ஏன்ற எலமெண்ட்டுக்கானது கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுங்க, காலத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 1 into 1 1 தான். ஸோ மைனஸ் 1 into ப்ளஸ் 1 இருக்குது ஆப்போசிட் சிம்பிள். அப்போ என்ன ஆயிரும்? +1 ஆயிரும். ரெண்டாவது வேல்யூ பிக்கு வாங்க, கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுங்க, காலத்தை டெலிட் பண்ணிடுங்க. 0 into 1 0 தான். சிம்பிளை மாற்றினா 2 into 1 -2 ஆயிரும். தேர்ட் எலிமெண்ட்டுக்கு வாங்க, சிக்கு கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுங்க, கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிடுங்க. 0 into -1 0 தான். 2 into 1 2 தான், பட் ஆப்போசிட் சிம்பிள். ஸோ -2. இப்போ ஒர்க் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். மேலே 2 இருக்கும், இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா +2 ஆயிரும். ஆல்ரெடி -2 இருக்குது இல்லைங்களா? அப்போ த்ரூ அவுட் யார் சார் காமனாக இருக்கான்னு பாருங்கள். 1 காமனாக இருக்குது. அப்போ 2 காமனாக இருக்குது. அப்போ 1 1 -1. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ஐகன் வெக்டார். அவ்வளோதான் சார். ஸோ தேர்ட் ஐகன் வெக்டார் இசட். சரிங்களா? அப்போ 3 ஐகன் வெக்டார் எழுதிருங்க. ஓகே. இப்போ 3 ஐகன் வெக்டார் எழுதிருங்க சார். எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் நமக்கு என்ன சார் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். என்ன கிடைச்சிருக்கு? 2 -1 1. இது எக்ஸ்ன்ற ஐகன் வெக்டார். ஒய்ன்ற ஐகன் வெக்டார் என்ன சார் கிடைக்குது? 0 1 1. தென் இசட் என்ற ஐகன் வெக்டார் என்ன சார் கிடைக்குது? 1 1 -1. சரிங்களா? அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணணும்? நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் என்ன சார்? வெரி சிம்பிள். n என்ற மேட்ரிக்ஸ் தான் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. அப்போ என்ன சார் கிடைக்குது? 6 கிடைக்கும். அப்போ எழுதுங்க சார். ஃபஸ்ட்டு நார்மலைஸ்டு ஐகன் வெக்டாருக்கானது 2/√6 -1/√6 தென் 1/√6. ரெண்டாவது ஐகன் வெக்டார் என்ன சார்? 0. அப்போ 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். அப்போ 0/√2னா 0 தான். அப்போ 1/√2 எகைன் 1/√2. தேர்ட் ஐகன் வெக்டார் என்ன சார் இருக்குது? 1. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன சார் ஆகும்? 3 ஆயிரும். சரிங்களா? அப்போ எழுதுங்க சார். 1/√3 1/√3 -1/√3. இது நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் n. அடுத்து என்ன சார்னா டயகனலைசேஷன் கேபிட்டல் D. ஸோ டீன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டயகனலைசேஷன்னா n டிரான்ஸ்போஸ்
கேபிட்டல் ஏ கேபிட்டல் என் தான் சார். அப்போ என் டிரான்ஸ்போஸ்ன்ற அப்போ என் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுதுங்க சார். ரோவை காலமாக மாற்றி எழுதுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2/√6 minus 1/√6 1/√6. Then 0 1/√2 1/√2. Then third 1/√3 1/√3 minus 1/√3. So ஏன்றது என்ன சார்? given matrix. given matrix என்ன சார்? 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3. Then n matrix. அப்போ 2/√6 minus 1/√6 1/√6 0 1/√2 1/√2. Then 1/√3 1/√3 minus 1/√3. சரிங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு டி மேட்ரிக்ஸ் கேபிட்டல் டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த டி மேட்ரிக்ஸ் என்ன சார் இருக்குன்னா ஒன்லி ஐகன் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம என்ன ஆர்டரில் எடுத்துன்னு பார்க்கணும். ஸோ 8ன்றது நான் ரிப்பீட்டட், அதுதான் கேஸ் 1ல் எடுத்திருக்கோம். கேஸ் 2ல் எடுத்துக்கோ 2 எடுத்திருக்கோம். கேஸ் 3 அதுவும் 2 தான் இல்லைங்களா? டயக்னலை தவிர மீதி எல்லாம் என்ன பண்ணலாம் சார்? 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ டயக்னல் மட்டும்தான் வேல்யூ இருக்கும் இன்கேஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. சரிங்களா? இந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் இல்லை, அதனால் டேரெக்டாகவே டி போட்டுக்கலாம். சரிங்களா? டயக்னலைஸ்ன்னு கேட்டால் இதோட நம்ம நிறுத்திக்கலாம். சரிங்களா? ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்கா? கெனோனிக்கல் ஃபார்ம் கேட்டிருக்கான். ஸோ கெனோனிக்கல் ஃபார்ம் அப்படின்றது வெரி சிம்பிள் சார். அதாவது ஒய் டிரான்ஸ்போஸ் கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய். ஸோ ஒய்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் y1 y2 y3. டின்றது நம்மளோட டயக்னலைசேஷன் மேட்ரிக்ஸ் 8 0 0 0 2 0 0 0 2. அவ்வளோதான் சார். ஒய்ன்றது நார்மல் மேட்ரிக்ஸ் y1 y2 y3. சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ along with y1 square plus second eigen value along with y2 square plus third eigen value along with y3 square. third eigen value along with y3 square. இதுதான் சார் canonical form. சரிங்களா? தென் ரேங்க்கு இண்டெக்ஸு சிக்னேச்சர் ஃபைன் பண்ணும் இல்லைங்களா? ஸோ ரேங்க்ன்றது என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்றது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ். நம்மளோட ஐகன் வேல்யூஸ் என்ன சார்? இங்கே இருக்குது 8, 2, 2. அப்போ மூணுமே நான் ஜீரோ. அப்போ ரேங்க்ன்றது 3. தென் இண்டெக்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ. அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ என்ன சார்? அதுவும் 3 தான். தென் சிக்னேச்சர் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ். ஸோ இங்கே நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸே இல்லை, ஒன்லி பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் 3, அதுவும் 3 தான். தென் ஃபைனலி நேச்சர், ஸ்பேஸ் இல்லாதனால மேலே எழுதியிருக்கேன் நேச்சர். ஸோ நேச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா ஆல் 3 ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். ஆல் த்ரீ ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். அப்போ நேச்சர் என்ன கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் டெஃபனைட். சரிங்களா? ஓகே, ஃபினிஷ்டு. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் கண்டென்ட்டு இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.